ஐயா வணக்கம் ஐயான்னு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரபரப்பா சொல்லணும், அவங்களுக்கு செய்தி வரணும். இங்க சொன்னாங்க எங்களை கட்சி விட்டு நீக்கிறவர் எடப்பாடியார். இப்படி ஒரு கொடுமை போய்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, ஒரு பொறுப்புகள் ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னா அதுக்கு நிறைய வேதனைகள் இருக்காரு. எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, வேலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுறாங்க. எங்க போறது? அது ஸ்டாலின் அடிச்சு கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. அவர் பேசுன உடனே பொட்டியை தூக்கி கொடுத்துறாரு. அவர் மகராஜை கொடுக்கறது சரியா, பின்ன போய் வாங்கிக்கங்கன்னு போனாங்க. ஜெயிக்க முடியாதுங்க. இப்போ மார்க்கெட் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்போ அதிமுக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. எடப்பாடியாருக்கு தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சொல்றாங்க. பின்ன ஏன் தலைவராக கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன, இதை வச்சுதான் நாங்கள் பிசினஸே நடத்தணும் அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த கொடுமையில இப்ப எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரத்தத்தில் அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோட இப்போ பெரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல செய்தி வரும். இந்த நாடு உருப்பட வேண்டும் சொன்னால் அதிமுக கழகம் வெற்றி பெற வேண்டும். அதை எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவங்க செஞ்சாங்க. அவங்க எம்ஜிஆர் ஐயா 50 வருஷம் உழைச்சி சினிமாவில் நடித்து அவர் புகழ் பெற்று எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லி 72 நான் தொண்டேன். 20 வயசு 22 வயசு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டலைன்னு ஒரு ரேடியோவில் சொன்னாங்க, காலையில் பேப்பரில் வந்துச்சு. அவவே கறி எடுத்து கிறுக்கி ரெட்டலையே போட்டுக்கிட்டான், மரத்துலேருந்து பச்சை இலையை போட்டுக்கினா ரெட்டலைன்னு போட்டுக்கிட்டேன். காசு ஒருத்தன்னு கொடுக்கல. பார்த்தா 1,62,000 ரோட்டில் எம்ஜிஆர் ஐயா ஜெயிக்கிறாருங்க திண்டுக்கல்ல. அப்போ இந்திரா காந்தி பிரதமர், கருணாநிதி முதலமைச்சர், காமராஜர் உயிரோடு இருக்காரு, பெருந்தலைவர்கள் பூரா இருக்காங்க, யாரும் சாகாம. அவ்வளோ பேர் அடித்து தூள் பரப்பிட்டு தர்மத்தின் வாழ்வதை சூது கவும் தர்மம் வெள்ளுகிற முறையில் எம்ஜிஆர் ஜெயிச்சு வந்தார். அவர் தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் கருணாநிதி வியாபாரம் ஒன்றும் எடுப்படலையே. 3 முறை தோத்துட்டார். அவர் என்ன, அவர் தான் திமுக வளர்த்தாரா? உதயநிதி ஸ்டாலினுக்கு வரலாறு தெரியுமா? இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் இளைஞர்கள் வேணுங்கிறோம், கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்க தம்பிகளா. அண்ணா திமுக ஆரம்பித்தது 1949 அண்ணா அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன், ஈவிகே சம்பத்து, மதியழகன், சிபி சிற்றரசு, இன்னொருத்தர். கருணாநிதி அப்போ இல்லை, அண்டர்லைன் பண்ணிங்க. கருணாநிதிக்கு திமுக சம்பந்தம் கிடையாது. அந்த அப்போ வரல. அப்புறம் எம்ஜிஆர் அவர் அண்ணாவுடைய ஆட்சியில், இதில் நான் சொல்றதெல்லாம் சரித்திரம், உண்மை, இது பொய் கிடையாது. 49 அதுக்கு பின்னால் என்ன தம்பி பிரச்சனை இருக்கா? ஏப்பா மாற்று கருத்து இருக்கா? என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க இல்லையா? சரி. 1949 ஆரம்பித்த திமுகவை தன்னுடைய பேச்சாற்றலால் அத்தனை பேரும் பேசி கிராமங்கள்லாம் வளர்த்து முதல்ல 15 இடத்துல எம்எல்ஏ ஆகி 52 இடத்துல ஜெயிச்சு 67 ஆட்சியை பிடித்த ஒரு உன்னத தலைவன் அறிஞர் அண்ணா அவர்கள். அப்போ அந்த 67 எம்ஜிஆர் சுட்டுட்டாரு. எம்ஆர் ராதா. எங்கள் வயசு உள்ளவங்களுக்குலாம் தெரியும், எத்தனை பேருக்கு தெரியுமா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஐடிவிங்கன்னு கேட்டால் சுடுற மாதிரி நிற்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வச்சுக்கப்பா. எம்ஜிஆர் சுட்டு தள்ளிவிட்டாங்க. அவர் செத்து போயிடுவார் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. தெய்வம் அவர் காப்பாற்றி குண்டு தொண்டையிலே மாட்டிக்கிச்சு 67ஆம் வருஷம். அப்பா அவர் ஒரு படம் அனுப்புகிறார் எல்லாத்துக்கும். அறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி பெற வேண்டும், தமிழக மக்களை உதயசூரிய சின்னத்தில் வாக்களியுங்கள் அப்படி கும்பிட்டுட்டு கட்டோட போட்டு அனுப்புகிறார். கண்ணீர் விட்டு எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அண்ணா அவர்கள் முதலமைச்சராகிறார். அந்த முதலமைச்சரை பார்க்க சீஃப் செக்ரட்டரியிலேருந்து டிஜிபியிலேருந்து அத்தனை பேர் மாலையெல்லாம் கொண்டு போகிறாங்க. என்னை வெற்றி பெற வைத்தது என்னுடைய தம்பி, என் இதயக்கணி எம்ஜி ராமச்சந்திரன். அவருக்கு போய் மாலையை போட்டுவாங்க. அப்புறம் தான் எனக்கு வர்றது. எப்படியாவது ஒரு உன்னதமான தலைவனை எங்கேயாவது பார்த்துருக்கலாம். பிரசிடண்ட் ஆகிறாங்க நம்ம ஊரில். அவன் நான் தான் ஜெயிச்சேம்மா. ஊரில் ஓட்டு கேட்டவங்கள ரோட்டில் நிற்பாங்க எனக்கு. ஆனால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக ஜெயிச்ச அண்ணா அவர்கள் என்னுடைய வெற்றிக்கு எம்ஜிஆர் தான் காரணம். அந்த உத்தமன் வளர்த்த கட்சி அது. அப்போ கருணாநிதி இல்லை, அதுக்கு பின்னால் வந்தார். 69 2 வருஷத்துல அண்ணா இறக்குறார். அண்ணா இறந்த 2 வருஷத்துல போனதுக்கு பின்னால் யார் முதலமைச்சர் ஆகணும்? அன்னைக்கு நடமாடு பல்கலைக்கழகம் டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் தான் தம்பி வா தலைமை தாங்க வான்னு அண்ணாவே கூப்பிட்டு அவர் தான் அடுத்த ரவுண்டில் இருந்தார். எம்ஜிஆர் அண்ணா அமெரிக்காவுக்கெல்லாம் போனப்போ இவர் தான் துணை பொறுப்பு முதலமைச்சராக இருந்தார். எல்லாருக்கும் அவர் தான் வரப்போறாரு. பார்த்தா நம்ம நரி குள்ளநரி கருணாநிதி எங்கடா போனா முதலமைச்சராக சொல்லி அந்த சுவிட்ச் எங்கடாங்கன்னு பார்த்தா எம்ஜிஆர் வீட்டில் இருக்கு. நான் அவர் கட்டுப்பாடு படுத்து கிடக்கிறார்.
கருணாநிதி குள்ளநரியோட காலையில் 5 மணிக்கு ராமாவரத்தோட்ட எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் 2 காலையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அர்ஜுன பரமாத்மா கிட்ட போய் ஆசிரியர் அந்த பாண்டவர் யுத்தத்தில் கேட்பாங்கள்ல அந்த மாதிரி, என்னங்க கலைஞர் எந்திரிக்க விடமாட்டேங்க நீங்கள் முதலமைச்சராகணும் எதையோ சொல்லி மனசு மாற்றி அத்தனை எம்எல்ஏ நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கருணாநிதி சொல்லி புரட்சித் தலைவர் அவ்வளோ பேர் எம்எல்ஏ வர சொல்லி சரி கலைஞர் இருக்கட்டும். அவர் சொன்னதுக்கு நாவலர் ரொம்ப கடுமையானவர், லஞ்சம் வாங்க முடியாது, ஊழல் செய்ய முடியாது, கண்டிப்பாக இருப்பார் சொன்னார். எல்லா எம்எல்ஏ தெரியுங்க நாவலர் வேணாங்க இவரே இருக்கட்டும் சம்பாதிக்க விடுவார்னு சொல்லி என்னமோ ஏமாற்றி அடித்து நொறுக்கி எம்எல்ஏ அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு எம்ஜிஆர் போட்ட பிச்சை, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்காக சொல்லுங்கள். இதுதான் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் என்ன தெரியும், அவங்க அப்பாவுக்கே தெரியாது ஸ்டாலினுக்கு இப்படி தான் திமுக வந்துச்சா போச்சான்னு தெரியாது. அது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவங்க பாட்டி இருக்காங்கன்னா தயாலம்மா தானே, அந்த அம்மா அவங்க கோபாலபுரத்தில் இருக்காங்க அந்த தாய், பாட்டிகிட்ட போய் பாட்டி எங்கள் தாத்தாவுக்கு இதில் சம்மந்தம் இருக்காங்கன்னா அவங்க சொன்னால் உண்மையை சொன்னால் உங்கள் தாத்தானுக்கு சம்மந்தம் அண்ணாவுக்கு தான் இருக்குது, எம்ஜிஆர்னால தான் உங்கள் தாத்தா முதலமைச்சராக சொல்லணும், யார் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆக இது என்ன உண்மை என்றால் இது இந்த உண்மையை திமுகவுக்கு உணர்த்து இப்போ யாருமே ஆளலை. நேரு தான் நான் தான் கட்சிங்கிற இந்த தலைவர் மகேஷ், அன்பில் மகேஷ் அந்தந்த ஊரில் இளைய தளபதிகள் ஆகிட்டு இப்போ அவங்க அப்பனும் மகனும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆனதுனால இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எடப்பாடி ஆட்சி வரப்போது, எடப்பாடி முதலமைச்சர் அட்ரான்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கேயும் இப்போ அவங்களுக்குள்ளேயும் ஒற்றுமை கிடையாது, எல்லா பக்கமும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு இதை நம்ம பயன்படுத்தணும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய போகிற சகோதரிகள், மகளிர் சகோதரிகள், முன்னாள் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் இருக்கீங்க. நீங்கள் அந்த தெருக்களில் போகும்போது உட்காந்து பேசுங்க. இல்லைன்னா பரஞ்சோதி இந்த கை எதிர்க்கல மைக் கையில் பேசுங்க, நீ முதல் போட்டு வாங்குப்பா சிவபதி ஒரு 100 சிவபதி கணக்கில் எழுது போட்டு எல்லாத்தையும் வாங்கி தெருவில் போய் அரிசி விலைன்னா பருப்பு விலைன்னா தோரம் பருப்பு என்ன விலைன்னு கேளுங்க. பொம்பளை பூரா தண்ணி பிடிக்கிறத விட்டு பேசி உட்காந்துக்குவாங்க எல்லாம் ஜாலியாக. பெண்களே போட்டோம் நம்மளை எவன் மதிக்கிறேன் எவன் பேசுகிறான், அதனால் அவங்க நம்ம போய் பொதுக்கூட்டத்தில் தான் பேச முடியல. லேடிஸ் அனுப்பி வீடு வீடாக கேளுங்க, கேட்டால் அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க என்ன விஷயம் எதுன்னு. இத்தனை ஒற்றுமைகள் செய்த பிறகு நமக்கு கூட்டணி முக்கியம். அதை நம்முடைய எடப்பாடியார் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் அனுகூல சத்துரு மாதிரி இருக்காதீங்கன்னு. அது நீங்கள் அனுகூல சத்துருன்னு நல்லதை செய்வீங்க, சத்துருன்னா எதிரி. நீங்கள் எங்களுக்கு நண்பராக இருந்து எதிரியாக போய் பேட்டி கொடுத்துடாதீங்க. யார் எடப்பாடி எங்கேயும் போய் கூட்டணியை பற்றி பேசுறாதீங்க. தயவு செய்து மக்களை மட்டும் சொல்லுங்க, உறுதியாக நல்ல கூட்டணி வருகிறது. வேற எதனா பேசுனா இப்போ தப்பாக போய் ரெடியாக இருக்காங்க எழுதுறதுக்கு. அதனால மற்ற விஷயங்கள் அங்கே பேச தயாராக இல்லை. எது எப்போ வருமோ அது நடக்க நல்லபடியாக வரும். எப்போ வந்து லேட்டஸ்ட் எது நடந்திருக்கிறதோ நன்றாக நடந்திருக்கிறது, எது நடக்க போகிறது நன்றாக நடக்க போகிற கீதையில் என்னங்க நம்ம பெரிய மனுஷன் அதில் எங்கள் கூட எம்பி மந்திரியாக இருந்தவர், எம்பியாக இருந்தவர், அப்புறம் மந்திரியானார். அந்த மாதிரி கீதா உபதேசம் மாதிரி எது நடக்கிறதோ நன்றாக நடக்கிறது. தர்மத்திற்காக தீய சக்தி ஒழிய வேண்டும் என்று அதிமுக ஆரம்பித்து கருணாநிதி ஒழிப்பதுதான் என்னுடைய வேலைன்னு 72 சொன்ன அந்த எம்ஜிஆருடைய அந்த வாக்கு அப்படியே அம்மா கேரி அவுட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதை இப்போ எடப்பாடியார் கொண்டு வர்றார். ஆண் மகனாக முந்தா நாள் மேட்டூரில் நடந்த விவசாயிகள் கூட்டத்தில் கேட்டார், திரு ஸ்டாலின் அவர்களே சவாலுக்கு வரீங்களா, உங்கள் ஆட்சியில் என்ன நடந்துச்சு என் ஆட்சியில் நடந்துச்சு ஒரே மேடை போடலாமான்னு கேட்டார். எவனுக்காவது தில்லு இருக்கா அந்த நாட்டில் அதை பதில் சொல்றதுக்கு? உதயநிதி நான் பேசுறேன், ஏன் எலி சிங்கம் பேசுனா எலிக்குட்டிக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? இவர்கிட்ட போய் பேசுறதுக்கு இது பரஞ்சோதி மகனே விட்டுடலாம், பேசுறதுக்கு பதில் நம்மெல்லாம் பேசக்கூடாது உதயநிதிக்கு. அந்த மாதிரி சும்மா ரோட்டில் போகிறவங்கெல்லாம் பேசிக்கிட்டு பதில் சொல்வேன்னா ஆண்மையாக பேசு. அதிமுக ஆட்சியில் கிடைத்த நன்மைகள், திமுக ஆட்சி செய்கிற கொடுமைகள் அப்படின்னு வா பேசலாம்னு இது வரைக்கும் பதில் இல்லை ஸ்டாலின். யாராவது எழுதி கொடுத்தா அதை படிச்சுட்டு அவர் போயிடுறார். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், பேச வேண்டியதை சொல்ல வேண்டியது சமயத்தில் எடுத்து பேச வேண்டிய அந்த மூளை வளர்ச்சி பல பேருக்கு இருக்காது. அது மாதிரி யாருக்கு இல்லையோ என்னன்னு தெரியல, பதில் இன்னும் வரல. எனவே அப்படி ஆண்மையாக கேட்கின்ற ஒரு நல்ல தலைவரை நாம் அரசியலிலே